பெரிய பங்காள சுவாமி பெரிய பங்காள சுவாமி அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வராம இருந்த நாளே கிடையாது. என்ன அப்படின்னா அவர்கிட்ட மதுரையில அவர் கிரகத்தில் இருக்கும்போது அடியனுடைய பிதாமகனாக போகும்போது அவர் சன்னதியில் திருவாசிரியம் சேமிச்சிருக்கார். அந்த திருவாசிரியை இப்பவும் என் காலில் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆச்சாரியனை மனசுல ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. அதனால அந்த ஞாபகம் அவருடைய இதுல இருந்துட்டு அவர் இப்போ திருக்கோஷ்டியோருடைய புஸ்தகத்தை எழுதியிருக்கார். இதுல அடியனுக்கும் ஒரு சிறிய தொடர்பு எப்படி பிரமாணம் ஏற்படுத்திருக்காரு அப்படின்னா, திருக்கோட்டியூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரிசவனுடைய அவதாரத்தை எடுக்கிறதுக்காக கோட்டியூர்ல பிரமாணம் கூடி எல்லா வேலையும் போட்டு அவதாரத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத யோசனை பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த ரிசவ அவதாரத்தை எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் கூட அந்த ஸ்தலத்தினுடைய பெருமாளுடைய புராணங்களை வெளியிடுறதுக்கு ரிசவன் அவருடைய திருவுள்ளத்தில் பெரியவாக ரிசவனுடைய கைங்கரியம் அப்பேற்பட்ட அடியாரையும் கூப்பி இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அவர் கூப்பிட்டுருக்கார். அவர் மேலும் பல்லாண்டு இருந்து நம்ம சிவைத்துவ சம்பிரதாயத்துக்கு பல பல கைங்கரியங்களை செய்யும். ஆங்கிலத்தில் ஒரு வழக்காடு ஏஜ் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்குவாங்க. அது மாதிரி